நடைபெற இருக்கின்ற சட்டமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சிக்கு நீங்கள் வாக்களிக்க வேண்டும். குறிப்பாக கரூரில் வாழ்கின்ற மக்கள் ஆண்டாண்டு காலமாக நீங்கள் செய்த தவறுகளை திருத்திக் கொள்வதற்கு, இதற்கு முன்பாக நீங்கள் தமிழ்நாட்டிற்கு இழைத்த துரோகத்தை மாற்றிக்கொள்வதற்காக மாற்றத்தை முன்னிறுத்தி நிற்கின்ற நாம் தமிழர் கட்சிக்கு விவசாய சின்னத்தில் உங்கள் வாக்குகளை அளிக்க வேண்டும். கரூர் என்றாலே நமக்கெல்லாம் ஞாபகம் வருவது வஞ்சி நகரம் என்று நாம் சொல்லலாம். ஆனால் வஞ்சி நகரத்தை வஞ்சிக்கும் நகரமாக மாற்றி இருக்கின்ற அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்கள் பெயரை உச்சரிக்காமல் கரூரில் நின்று பேச முடியாது. ஏன்னா அப்பேற்பட்ட பேரன்புக்காரர். நான் எனக்கு முன்னாடி பேசினவங்க எல்லாத்தையும் நான் வன்மையா கண்டிக்கிறேன். தாவேகா தரப்புல வேணா கண்மையா வண்டிக்கிறேன் வேணாலும் வச்சுக்கோங்க. எங்க அண்ணன் செந்தில் பாலாஜி என்ன இழிச்சவாயனா? என்ன வர்ற ஒரு பொருளை எங்க அண்ணன் பிடிச்சி திட்டிக்கிட்டு இருக்கீங்க? எப்பேற்பட்ட மனிதகுல மாணிக்கம் எங்க அண்ணன் செந்தில் பாலாஜி. டாஸ்மார்க் கடையில பாட்டிலுக்கு மேல 10 ரூபாய வச்சு வித்து 1000 கோடி 2000 கோடி வெறும் 10 ரூபாயா பொறுக்கி, அந்த பொறுக்கி காசை எடுத்த பொறுக்கி இவ்வளவு கோடி சம்பாதிக்க முடியும்னு தமிழ்நாட்டுக்கு நிரூபிச்சு காமிச்சிருக்காருங்க எங்க அண்ணன் செந்தில் பாலாஜி. அவரை போய் திட்டுறீங்க? கரூரை சுத்தி இருக்கிற எல்லா ஆத்துலையும் மண்ணள்ளி எல்லா மலையையும் உடைச்சு அதுல கொஞ்சம் கொஞ்சமா சிறுக சிறுக சேர்த்து அதை எடுத்து இங்க கந்துவட்டி தொழிலுக்கு காசு கொடுத்து இவ்வளவு பெரிய பணக்காரராகி ஒவ்வொரு வீட்டுக்கும் தண்ணி அடைச்சு வைக்கிறதுக்கு டப்பா கொடுத்திருக்கிறாப்ல, பெரிய சின்டெக்ஸ் டேங்க் கொடுத்திருக்கிறாப்ல, வீடு வீட்டுக்கு குக்கர் கொடுத்திருக்கிறாப்ல, வீடு வீட்டுக்கு அண்டா கொடுத்திருக்கிறாப்ல, வீடு வீட்டுக்கு குண்டா கொடுத்திருக்கிறாப்ல. ஆனா இது எல்லாம் கொடுத்த பிறகும் ஆகாத வகையில செந்தில் பாலாஜி அவர்களை நீங்க என்ன பண்றீங்க? கரூர்ல நிக்காதீங்க, நீங்க கோயம்புத்தூருக்கு போக. எங்க அண்ணனை வஞ்சிருச்சிருக்காருங்க இந்த தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர். எவ்வளவு செலவு பண்ணிருப்பார் இந்த நாட்டு மக்களுக்கு, கரூர் மக்களுக்கு கோடி கோடியா அள்ளி வாரி இறைச்சிருக்காரு. ஆனா டக்குனு சீட்டை புடிங்கிட்டு நீ கோயம்புத்தூர்ல போய் நில்லு அப்படின்னு அங்க துரத்தி விட்டாங்க. இப்ப எங்க அண்ணன் கோயம்புத்தூர்ல போய் மறுபடியும் முதல்ல இருந்து இந்த இவரு சொல்வார்ல, சூர்யா சொல்வார்ல, மறுபடியும் ஆரம்பிக்கிறேன்டா ஸ்கிராட்ச்ல இருந்து அப்படிங்கிற மாதிரி எங்க அண்ணன் இப்ப அங்க போய் இங்க இருந்து காசெல்லாம் கொண்டு போய் அங்க இறக்கணும். எதுக்கு இந்த வழி? அது மட்டுமா? இருக்கிற எல்லாருக்கும் கான்ட்ராக்ட். இப்ப திமுகவில் நிக்கிறது நீங்க வேணா நினைச்சுக்கிட்டு இருக்கலாம். அவர் பேர் என்னன்னு? தியாகராஜன். அவரு ஏதோ ஒரு முன்னு பேர் வச்சுக்கிட்டோம், தியாகராஜன் வச்சுக்குவோம். அந்த தியாகராஜன் அவர் சட்டமன்ற உறுப்பினர் ஆயிட்டா அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? டம்மி பாவா. செந்தில் பாலாஜிக்கு ஒரு அடிமை பாவா அவரு, அவ்வளவுதான். செந்தில் பாலாஜியே ஒரு அடிமை திமுக குடும்பத்திற்கு, அவருக்கு இன்னொரு அடிமை. அப்படித்தான் போகுமே ஒழிய மாற்றம் எங்க இருந்து வரும்? திமுகவுக்கு மாற்று அதிமுக. இவர்கள் பேசினார்கள். இப்ப எப்படி தெரியுமா மாறிடுச்சு? அதிமுகவில் சீட்டு இல்ல, திமுகவுக்கு போனா அமைச்சர் பொறுப்பு கொடுப்பாங்க. வாழும் சாட்சி எங்கள் அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்கள். அதிமுக மேடையில நின்னுகிட்டு ஸ்டாலினை எவ்வளவு வண்டையா திட்டி இருக்கிறாங்க, எவ்வளவு நாசகரமா பேசி இருக்கிறாங்க. ஆனா கூச்சநாச்சமே இல்லை. கட்டி இருக்கிறது வேட்டி தானா, மேல போட்டுக்கிறதுக்கு சட்டை தானாங்கிறது கூட தெரியல. இல்ல சோத்துல கொஞ்சமாவது உப்பு குப்பு போட்டு தின்று இருந்தா கரூர் மக்கள் எல்லாம் கொஞ்சம் சோத்துல உப்பு போட்டு அண்ணன் செந்தில் பாலாஜிக்கு படையல் போடுங்க, தயவு செய்து படையல் போடுங்க, அப்பயாவது அவருக்கு ரோசம் வருதான்னு பார்ப்போம். உங்களை அடிமை போல நடந்தது திமுக. அங்க போய் நிக்கிறீங்களே என்ன? நான் சொந்தக்காரனே, அதனால தானே இவ்வளவு கோவப்பட்டு பேசுறேன். உனக்கு என் மேல கோபம் இருந்துச்சா நேரா போ, ஸ்டாலின் சட்டையை கோர்த்து புடி, இல்ல உதயநிதி ஸ்டாலின் சட்டையை கோர்த்து புடி, கேளு. என்னை தாண்டிய தகுதி உங்களுக்கு என்ன இருக்கு? எங்க அப்பா பேரை நான் சொல்லுவேங்க, ஐயா ஸ்டாலின் அவர்கள் உங்க அப்பா பேரை பேப்பரை படிப்பீங்களா, சொல்லிடுவீங்களா அப்படின்னு நீங்க கேளுங்க. ஸ்டாலின் பதறிடுவாப்ல. ஆக எங்க அப்பா பேரை கேட்கிறாரு செந்தில் பாலாஜி, டப்பால் நினைச்ச பேர் கேட்கிறாரு. ஆகா அக்கா சரி அப்பா 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 பேரட அப்படின்பாரு. யாருக்கு நீங்கள் வாக்கு செலுத்திருக்கீங்க? இவருக்கு மாற்று அவரு அதிமுக எடப்பாடி பழனிசாமிங்க. அவரு நல்லா சிரிக்கிறாப்லங்க. யாரு எந்த கேள்வி கேட்டாலும் சிரிச்ச மாதிரி. அந்த இளிச்சவாயனாலதான் தமிழ்நாட்டுக்கு இவ்வளவு தொல்லையும். அதிமுகனால எல்லா கையெழுத்தையும் 4 ஆண்டுகள்ல போட்டு முடிச்சு தமிழ்நாட்டு மக்களுடைய உரிமைகளை மொத்தமா அடங்க வச்சுட்டாங்க. இப்ப திமுகவும் அதிமுக 2 முனை போட்டி. நீங்க திமுக இந்த 2 முனை போட்டின்னு சொல்றத நாங்களும் ஏற்கிறோம். எப்படி ஏற்கிறோம்னா, திமுக அதிமுக இந்த புதுசா வந்திருக்க தாவேகா இவங்க 3 பேரும் ஒரு பக்கம். இவர்களுக்கான கொள்கை என்ன? திராவிடம். அந்த திராவிடத்துல திமுக திராவிடம் பேசுது. திராவிடத்துக்கு கீழே பாருங்க, காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் ஒரு டீக்கு 2 மசால் வடைக்காக நிற்கின்ற கம்யூனிஸ்ட் சித்தாந்தம், அதுவும் திராவிடத்துல உள்ள ஐக்கியம். எங்க அண்ணன் திருமாவளவன் அவரு தலித் தேசியம் பேசுவார், அவரும் அங்க போய் அடக்கம். திமுக திராவிட கோட்பாட்டோடு அடக்கம். இது இல்லாம பல மத அமைப்புகள், பல சாதி அமைப்புகள் எல்லாரும் போய் அங்க கூட்டணி. பத்தாவதுக்கு தேமுதிக, இவர்கள் எல்லோரும் திராவிடம். அதிமுக அதுவும் ஒரு திராவிட கட்சி. காங்கிரஸ் கூட்டணியில் இருக்குது, இங்கிட்டு பாஜக கூட்டணியில் இருக்குது. இப்படி எல்லாரும் சேர்ந்து
ஒரு கட்சி, ஒரு இயக்கம், எல்லாரும் திராவிட சித்தாந்தம். இந்த பக்கம் தனிச்சு காட்டுல எப்படி புலி நிற்குமோ, தனியாக நின்றால் 1000 பேரோட நிற்கின்ற தைரியத்தில் நிற்குமோ, அப்படி தமிழ் தேசியம் பேசுகின்ற நாம் தமிழர் கட்சி தனிச்சு இந்த பக்கம் நிக்கிறோம். நீ 3 பண்ணி ஒன்னா நின்னாலும் எங்களை வீழ்த்த முடியாதுங்கிற திமிரோட நிக்கிறோம். அந்த திமிர்ல சொல்றோம், திமுக அதிமுக வந்தா உங்களுக்கு குடிநீர் கொடுக்குமா? திமுக அதிமுக வந்தா உங்களுக்கு கல்வி கொடுக்குமா? திமுக அதிமுக வந்தா உங்களுக்கு மருத்துவம் கொடுக்குமா? திமுக அதிமுக வந்தால் உங்களுக்கு சரியான சாலை கொடுக்குமா? திமுக அதிமுக வந்து நமக்கு கொடுக்கறது இருக்கட்டுங்க. எங்க அண்ணன் செந்தில் பாலாஜி ஈடி அதிகாரிகள் வந்தாங்க, எல்லாரையும் எதிர்கொண்டுருவாரு. ஈடி அதிகாரிகள் நான் மட்டும் அப்படி நெஞ்சில கையை வச்சிருவாப்ல, நெஞ்சில வைக்க மாட்டாப்ல, கொஞ்சம் கீழே இறக்கி வயிற்றுல வச்சுக்குவாப்ல. அப்படி வயிற்றுல வச்சு ஈடி அதிகாரிகள் கேள்வி கேட்டாங்க. 4 கேள்வி. உன் தம்பி அசோக் எங்க, இவ்வளவு காசு சம்பாதிச்சிருக்கே, எங்க வச்சிருக்க, இப்படி 4 கேள்வி கேட்டாங்க. நெஞ்ச புடிச்சிட்டு உட்கார்ந்தவர் பேண்ட்ல மூத்திரம் போயிட்டாரு. அப்படி மூத்திரம் போனவரை தமிழ்நாடு அரசாங்க மருத்துவமனைக்கா கூட்டு போனாங்க, தனியார் மருத்துவமனைக்கு. ஏங்க அண்ணன் செந்தில் பாலாஜிக்கு நீங்க அரசு மருத்துவமனை கூட்டு போல? அண்ணன் செந்தில் பாலாஜிக்கு தெரியும், அரசு மருத்துவமனைக்கு போனா இந்த காவேரி ஆத்தங்கர ஓரத்தில் இருக்குதுல்ல சுடுகாடு, கரூர் மின் மயானம், அந்த மின் மயானத்துக்கு சொல்லி அனுப்பிடுவாங்க. 10 நிமிஷத்துல நம்ம பாடி அங்க கொண்டு போய் சேர்த்துருவாங்கன்னு அண்ணன் செந்தில் பாலாஜிக்கு தெரியும். அப்ப அரசு மருத்துவமனையை நம்பாத ஒரு அமைச்சர் தனியார் மருத்துவமனைக்கு போறாரு. ஆனால் வெக்கங்கட்ட இந்த அரசு சொல்லுது, நாங்கள் மருத்துவத்தை தரமாக கொடுக்கின்றோம், பல்லாயிரம் கோடிகளை நாங்கள் மருத்துவத்திற்கு இது பண்ணியிருக்கோம், ஒதுக்கீடு செஞ்சிருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. இவர்களுக்கு மாற்றா இவர்கள் இந்த திமுக அதிமுகவுக்கு மாற்று கல்வியையும் மருத்துவத்தையும் தூய குடிநீரையும் தரமான சாலையையும் மக்களுக்கு இலவசமாக கொடுக்கின்ற நாம் தமிழர் கட்சி. அந்த நாம் தமிழர் கட்சிக்கு விவசாய சின்னத்தில் வாக்களித்து ஐயா கருப்பை அவர்களை நீங்கள் வெற்றி பெற வைக்க வேண்டும். இதற்கு மாற்றாக புதுசா ஒருத்தர் வர்றாருல பக்காமாசு, அந்த பக்காமாசு கிட்ட கேட்கிறேன், உண்மையிலுமே இங்கு செந்தில் பாலாஜி தான் இந்த கரூர் மக்கள் 41 பேர் இறப்புக்கு காரணம் நீ சொன்னில்ல, நீ அப்படி உண்மையாக இருந்திருந்தால், நீ ஆம்பளையா இருந்தா இந்த தொகுதியில வந்து நின்றுக்கணும்டா. நீ இங்க பாதிக்கப்பட்ட மக்கள் பக்கம் நின்றுக்கணும். நீ அன்னைக்கே ஓடி போயிட்ட ஓடுகாலி. நாங்கள் அப்படி இல்ல. நீங்கள் எத்தனை முறை நிராகரித்தாலும், எத்தனை முறை எங்களை நீங்கள் அவமானப்படுத்தினாலும், உங்களோடு கூட பிறந்த பிறப்பிற்காக கடைசி வரை இனத்திற்கு உறுதியாக நிற்போம். விவசாயி வாக்களித்து ஐயா கருப்பை அவர்களை வெற்றி பெற செய்யுங்கள். நன்றி, வணக்கம். நாம் தமிழர், நாமே தமிழர். நன்றி.